friends, welcome to BioTown. So இன்னைக்கு வந்து after a long gap we are going to continue with SCRT சரியா. ஸோ SCRTயில் நம்ம சாப்டர் 3 அதாவது ஜுவாலஜியோட சாப்டர் 3 டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன் நம்ம படிக்க போகிறோம். ஆக்சுவலாக ஒரு ஃபேக்ட் சொல்லணுன்னா நான் 12th படிக்கும் போது இந்த சாப்டரை வந்து ஒமிட் பண்ணிட்டேன். பிகாஸ் எனக்கு இதுலேருந்து ஒன்றுமே புரியாது. அது மட்டும் இல்லாமல் காக்ரோச்சோட டைப் ஸ்டடி, எர்த்வர்மோட டைப் ஸ்டடி, ஃப்ராகோட டைப் ஸ்டடி இதெல்லாம் நாங்கள் படித்தோம். ஐ ஒமிட்டட் ஆல் ஆஃப் திஸ் பிகாஸ் என்னால் ஒன்றுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதை வந்து ஃபார் ஷுவர் ஐம் கோனா மேக் யூ லைக் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அதனால நம்ம இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக நம்ம 11th ஸ்டாண்டர்ட் புக் ஜுவாலஜிலேயே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் இதுதான். பட் ஸ்டில் இது நிறைய பேருக்கு ஒரு போரிங்கான சாப்டராக இருக்கும். பட் ஸ்டில் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்களே கமெண்ட்டில் சொல்வீங்க. பட் நிறைய பேர் இது பார்த்து போரும் அடிக்கலாம். ஐம் நாட் வெரி ஷுர். பட் ஸ்டில் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், வாஸ் திஸ் சாப்டர் இன்ட்ரெஸ்டிங் ஆர் போரிங் ஆஸ் யூஷுவல். ஸோ ரொம்ப சிம்பிளான சாப்டர். நிறைய பேஜஸ் தான் வந்து நிறைய அப்படியே இழுத்து எழுதியிருப்பாங்க. பட் அது ஒரு மொக்கையான சாப்டர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாப்டரோடைய அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இதோட டைட்டில் எடுத்துக்கலாம். இதோட டைட்டில் இஸ் டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன். இப்போ வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்குது. கரெக்டாக? இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து செல்ஸ், டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம், செல், டிஷ்யூ, மசில், ஆர்கன் சிஸ்டம், இது மாதிரிலாம் நிறையா இருக்குல்ல. இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. பட் பிகாஸ் யூஆர் இன் டு 11th, இப்போ ஸ்பெசிஃபிக்காக இந்த லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனில் டிஷ்யூவை பற்றி மட்டும் தனியாக படிக்க போகிறீங்க. ஓகேவா? இப்போ வந்து செல்லுலர் லெவல் ஆர்கனைசேஷன் பார்த்தோன்னா நம்ம பாடியில் வந்து மில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ஒரு செல் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும். ஆனால் ஒரே ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய செல்ஸ் வந்து when it is clubbed together ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அந்த மாதிரியான செல்ஸை தான் நம்ம வந்து டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது ஒரு ஸ்பெசிஃபிக்கான செல் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அந்த மாதிரியான செல்ஸ் மட்டும் குரூப் ஆகி ஒரு டிஷ்யூ ஆகும். ஓகேவா? ஸோ அ குரூப் ஆஃப் செல்ஸ் பெர்ஃபார்மிங் அ சிமிலர் ஃபங்க்ஷன். ஒரே மாதிரியான ஃபங்க்ஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற செல்ஸ் எல்லாமே கிளப் டுகெதர் டு ஃபார்ம் டிஷ்யூஸ். சரியா? ஸோ அந்த மாதிரியான லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான் படிக்க போகிறோம். என்ன லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்? டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன். அவ்வளோதான் சாப்டர். இந்த சாப்டர் என்ன தெரியுமா? இந்த டிஷ்யூஸில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கான். ஒரு டிஷ்யூஸ்க்குமே வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இது மூணுத்தையுமே நம்ம படிச்சிட்டோம்னா இந்த சாப்டரை வந்து ஒரு செரி அந்த கேக் மாதிரி ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாப்டரோடைய ஆப்ஜெக்டிவ் சரியா என்னன்னா டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ். ஸோ ஆப்வியஸாக சாப்டரோடைய டாபிக் தான் இதோட ஆப்ஜெக்டிவே. நம்ம டிஷ்யூஸோட டிஃப்ரெண்ட்டான டைப்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். அந்த டைப்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு டிஷ்யூ கீழே என்னென்னலாம் படிக்க போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்கிரிப்ஷன் என்னென்னா இந்த டிஷ்யூக்கு வந்து ஏன் இந்த பேர் வந்துச்சு. பட் ஆனால் அவ்வளோ ஆப்வியஸாக கொடுத்துருக்க மாட்டாங்க. பிகாஸ் நீங்களாம் 11th தானே. ஸோ அதனால இந்த டிஷ்யூக்கு வந்து ஏன் இந்த பேர் அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க. எதனால் இந்த பேர் வச்சாங்கன்ற ஃபுல் டிஸ்கிரிப்ஷன்லாம் ரொம்ப ப்ரீஃபாக கொடுத்துருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு லொக்கேஷன்னா தெரியும்ல, இந்த டிஷ்யூ வந்து நம்ம பாடியில் எங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன், இந்த டிஷ்யூவோட ஃபங்க்ஷன் என்ன. அதுக்கப்புறம் சிக்னிஃபிகன்ஸ்னால் என்ன அர்த்தம்னா இம்பார்ட்டன்ஸ், இந்த டிஷ்யூவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன. ஸோ இவ்வளோ தான். இது எல்லாமே கவர் பண்ணிட்டோன்னா இந்த சாப்டர் வந்து முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன, இதுதான் வந்து இன்ட்ரடக்ஷனில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படியே பெரிய பேராகிராஃபாக. பட் இட்ஸ் வெரி சிம்பிள். என்னென்னா ஒரு செல்லும் இன்னொரு செல்லும் கம்யூனிகேட் பண்ணிக்கும். அந்த மாதிரி there are like so many cells, hundreds, thousands, lakhs of cells communicate with each other. ஒரு செல்லும் பேசிக்கும். எப்படி பேசிக்கும்? they don't have a mouth, right? ஸோ சிக்னல்ஸ் மூலிமா பேசிக்கும். ஸோ அப்படி பேசுகிற அந்த மாதிரி செல்ஸ்க்கு எல்லாமே வந்து ஒரே கேரக்டர் இருக்கும். ஸோ ஒரே கேரக்டர் இருக்கிற செல்ஸ் எல்லாமே கிளப் டுகெதர் ஃபார்ம் ஆச்சுன்னா தட் இஸ் அ டிஷ்யூ. சரியா? ஸோ தே கம்யூனிகேட் டுகெதர். எல்லாத்துக்குமே ஒரே ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ ஒரே ஃபங்க்ஷன் இருக்கிற செல்ஸ் எல்லாமே டிஷ்யூஸ். இது என்னது? ஹிஸ்டாலஜினா ஹிஸ்ட்ரி பற்றி படிக்கிறது கிடையாது. செல்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸ் பற்றியும் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றியும் படிக்கிறது இஸ் ஹிஸ்டாலஜி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அனிமல் டிஷ்யூ. ஸோ அனிமல் டிஷ்யூஸ்னால் இங்கே நம்ம அனிமல் பற்றி மட்டும் படிக்கல. வி ஹியூமன்ஸ் ஆர் சோஷியல் அனிமல்ஸ். கரெக்டாக? ஸோ நம்மளோட டிஷ்யூஸ் பற்றி தான் வந்து இந்த சாப்டரில் படிக்க போகிறோம். ஸோ ஆப்வியஸ்லி இன் அனிமல்ஸ் ஆஸ் வெல். ஸோ இப்போ அனிமல் டிஷ்யூவில் வந்து 4 டிஷ்யூஸ் தான் இருக்கான். ஓகேவா? எபித்தீலியல்,
கனெக்டிவ், மசில் அண்ட் நர்வஸ். ஸோ இது 4 படிச்சிச்சுன்னா வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ ஒரு டிஷ்யூக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதனால தான் அந்த டிஷ்யூவை வந்து அப்படி நேம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து எப்பினா என்ன அர்த்தம்? வெளியில் இல்லை அவுட்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு டிஷ்யூ வந்து கவரிங் கொடுக்குதுன்னா, அதாவது ஒன்றுத்துக்கு மேலே ப்ரொடெக்டிவான ஒரு ஷீட் மாதிரி கவர் கொடுக்குதுன்னா அந்த டிஷ்யூ பேர் எல்லாமே என்னதுன்னா எபிதீலியல் டிஷ்யூ. ஓகேவா? எப்பினா என்னது? வெளியில், தீலியல்னால் ஸ்கேட்டராக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி டிஷ்யூஸ் தான் எபிதீலியல் டிஷ்யூஸ். நெக்ஸ்ட் என்னது? கனெக்டிவ்னா என்னது? ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஏன்ற ஆப்ஜெக்டையும் பீன்ற ஆப்ஜெக்டையும் கனெக்ட் பண்ணுறது இஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. சரியா? ஸோ அதனால சப்போர்ட். இப்போ நிறையா இப்படி கனெக்ட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு ஃபர்ம் மேட்ரிக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுமா? ஸோ அப்போது தட் இஸ் சப்போர்ட்டிவ். ஓகேவா? ஸோ எந்தெந்த டிஷ்யூஸ் எல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கோ அந்தந்த டிஷ்யூஸ் எல்லாமே வந்து கனெக்டிவ் டிஷ்யூஸ். நெக்ஸ்ட்டு மூமெண்ட். இப்போ நான் அழகாக போர்டில் இப்படி எழுதிட்டு இருக்கேன். பிகாஸ் ஆஃப் வாட்? என்னோட மஸ்குலர் டிஷ்யூ வச்சு. ஓகேவா? ஸோ நான் அப்படி வாக் பண்ணுறேன், டாக் பண்ணுறேன், என்னோடய நெக்கெல்லாம் ரொட்டேட் பண்ணுறேன். தட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மஸ்குலர் டிஷ்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நர்வஸ் டிஷ்யூ. ஸோ நர்வஸ் டிஷ்யூனா என்னது? இப்படி தான் பேசணும், இந்த மாதிரி தான் எழுதணும், இல்லை என்னோடய வீடியோவை வந்து இப்படி தான் லிசன் பண்ணணும், அப்படியே லிசன் பண்ணும்போது நோட்ஸ் எல்லாம் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது வந்து இஸ் நர்வஸ் டிஷ்யூ. ஸோ நர்வஸ் டிஷ்யூ என்னது? இட் இஸ் கண்ட்ரோலிங் சம்திங். இதுதான் பண்ணணும், திஸ் இஸ் ரைட், திஸ் இஸ் நாட் ரைட், இது சொல்கிறது தான் நம்மளோட நர்வஸ் டிஷ்யூ. அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த 4 பற்றி படித்தோன்னா இந்த சாப்டர் இஸ் ஓவர். ஓகேவா? இப்போது நார்மலாக இந்த ஸ்பெசிஃபிக்கான போர்டில் நான் என்ன கண்டென்ட் எழுதியிருக்கேன்னா, நம்ம என்ன படிக்க போகிறோன்னா எபிதீலியல் டிஷ்யூ பற்றி படிக்க போகிறோம். எபிதீலியல் டிஷ்யூனா என்ன, எபிதீலியல் டிஷ்யூவோட டைப்ஸ் என்னன்றது தான் வந்து படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எபிதீலியல் டிஷ்யூஸ்க்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்பர் 1, இட் கவர்ஸ் த பாடி. ஸோ நம்மளோட பாடி சர்ஃபேஸை வந்து எந்த டிஷ்யூ எல்லாம் கவர் பண்ணுதோ அந்த டிஷ்யூ எல்லாமே வந்து இட் இஸ் அன் எபிதீலியல் டிஷ்யூ. அவ்வளோதான். இதுதான் இதோட ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போது இந்த டிஷ்யூ வந்து ஸ்பெசிஃபிக்காக கவர் பண்ணுதில்ல, அதனால இதை எபிதீலியல் செல்லுன்னு டிஷ்யூன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் பெரிய கிளாஸ்லாம் என்ன படிப்பீங்கன்னா கிளாண்டுலார் எபிதீலியம். ஓகேவா? ஏன் கிளாண்டுலார் எபிதீலியம்னா இது நிறைய செக்ரீட் பண்ணும். ஓகேவா? என்ன செக்ரீட் பண்ணும்? கெமிக்கல்ஸை செக்ரீட் பண்ணும். அதனால தான் அது பேர் கிளாண்டுலார் எபிதீலியம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னது? இட் கவர்ஸ் த பாடி சர்ஃபேஸ். நம்ம பாடி சர்ஃபேஸ் மேலே ஒரு பெரிய மேட்ரிக் ஷீட் மாதிரி கவர் பண்ணும். நெக்ஸ்ட் திங் இஸ் ப்ரொடெக்ஷன். ப்ரொடெக்ஷன்னா என்னது? ஒரு எக்ஸ்டர்னல் ஷாக்லேருந்து அப்சர்வ் பண்ணுறது தான் இட் இஸ் அ ப்ரொடெக்ஷன். இட் இஸ் ப்ரொடெக்டிவ் இன் ஃபங்க்ஷன். அப்சார்ப்ஷன்னா என்ன அர்த்தம்? இம்பார்ட்டண்ட்டான கெமிக்கல்ஸ் விச் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த பாடி அப்படியே செல்லுக்குள்ளே இழுக்கும். தட் இஸ் கால்ட் அப்சார்ப்ஷன். ஃபில்ட்ரேஷன்னா என்னது? என்னென்ன சப்ஸ்டன்ஸ் நம்ம செல்குள்ளே வேணுமோ அதெல்லாமே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கும். தட் இஸ் ஃபில்ட்ரேஷன். நெக்ஸ்ட்டு எக்ஸ்க்ரீஷன். ஃபில்ட்ரேஷனுக்கு ஆப்போசிட் தான் வந்து எக்ஸ்க்ரீஷன். எதெல்லாம் நம்ம செல்லுக்கு வேண்டுமோ அதை அப்படியே எக்ஸ்க்ரீட் பண்ணிவிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செக்ரீஷன் என்னது? சப்போஸ் ஏதாவது ஒரு கெமிக்கலை வந்து நம்ம செல்லிலேருந்து வெளியில் அனுப்பணும், நம்ம பாடிக்கு வந்து அனுப்பணும்னா தட் இஸ் செக்ரீஷன். தென் சென்சரி ரிசெப்ஷன் என்னது? சென்ஸ் ஆஃப் டாக்டைலிட்டி, மீனிங் டு சே தட் ஒரு ஸ்பெசிஃபிக்கான எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட், அந்த என்வாயன்மெண்ட்டை என்னென்னு சொல்லுவோம்? ஸ்டிமுலை. அந்த ஸ்டிமுலைக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் இந்த மார்க்கரை ட்ராப் பண்ணிட்டேன்னா ஆப்வியஸாக நான் கீழேருந்து எடுக்கிறேன்ல. ஸோ தட் இஸ் ரிசெப்டார் இன் ஃபங்க்ஷன். அதுதான் சென்சரி ரிசெப்ஷன். ஓகேவா? இப்போ நம்ம எபிதீலியல் செல்ஸோட 2 டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து சிம்பிள் எபிதீலியம், இன்னொன்று வந்து காம்பவுண்ட் ஆர் ஸ்ட்ராட்டிஃபைட் எபிதீலியம். ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. வெரி மைன்யூட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ. சிம்பிள் எபிதீலியம்னா வந்து ரொம்ப சிம்பிளாக நார்மலான செல்ஸ், சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அதுதான் வந்து சிம்பிள் எபிதீலியம். ஸ்ட்ராட்டிஃபைட் ஆர் காம்பவுண்ட் எபிதீலியம்னா என்ன அர்த்தம்னா நல்லா அடர்த்தியாக லைக் டென்ஸ்லி பேக்ட் செல்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த காம்பவுண்ட் எபிதீலியம் பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இந்த போர்டெலாம் நான் கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டீச் பண்ணும்போது ஐ டீச் யூ ஆல். இப்போ சிம்பிள் எபிதீலியம்லேயே வந்து 5 இம்பார்ட்டண்ட் டைப்ஸ் ஆஃப் எபிதீலியம் இருக்குது. ஒன்று வந்து ஸ்குவாமஸ், இன்னொன்று வந்து கியூபாய்டல்,
columnar, ciliated and pseudo stratified. As I always tell you all, biology பொறுத்த வரைக்கும் pronunciation is very very important. So இதெல்லாமே வந்து நிறைய பேர் நான் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஆல்வேஸ் this is squamous, this is cuboidal, இது வந்து columnar, இது ciliated, இது வந்து pseudo stratified. ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ வந்து காலம்னார் எபித்தீலியமோ ciliated எபித்தீலியமோ இது ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ்லி கனெக்டட். அது என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போ நம்ம 1 by 1 இந்த எபித்தீலியம் பார்த்தோன்னா இந்த போர்டை கிளியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வேறு எதுக்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிம்பிள் எபித்தீலியம். ஸோ ஆல்வேஸ் சிம்பிள்னாலே என்னது? எஸ் ஃபார் எஸ். ஒரு சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான சர்ஃபேஸை வந்து கவர் பண்ணியிருந்துச்சுன்னா அது வந்து சிம்பிள் எபித்தீலியம். ஓகேவா? இந்த சிம்பிள் எபித்தீலியம் வந்து 5 டைப்ஸில் இருக்குது. ஒன்று வந்து ஸ்குவாமஸ். ஓகேவா? ஸோ ஸ்குவாமஸ் எபித்தீலியம் எப்படி இருக்கும்? ஃப்ளாட்டன்ட், irregular boundaries. So நம்ம ஸ்குவாமஸ் எபித்தீலியம் வந்து ரொம்ப ப்ரிடாமினெண்ட்டாக எங்கே பார்க்கலான்னா நம்மளோட சீக் செல்ஸ் இருக்குல்ல, இந்த சீக்கோடைய இன்னர் லேயரில் வந்து நம்ம ஒரு ஸ்க்ரேப் எடுத்து பார்த்தோன்னா அங்கே வந்து ஸ்குவாமஸ் எபித்தீலியம் ரொம்ப நிறையா இருக்கும். ஸோ நான் ஸ்கூல் படிக்கும் போது இது கற்றுக்கல. when did I learn was என்னோட காலேஜோட செகண்ட் இயர் அப்போது we were doing practicals. அப்போ நம்மளோட சீக் செல்ஸில் இருக்கிற ஸ்குவாமஸ் எபித்தீலியம் எடுத்தோன்னா பார் பாடி தெரியும். பார் பாடினா என்னன்றதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லைக் மேல்ஸ்க்கு எத்தனை பார் பாடி இருக்கும், ஃபீமேலுக்கு எத்தனை பார் பாடி இருக்கும், யாருக்கு பார் பாடி ஆப்செண்ட்டாக இருக்கும், அதெல்லாம் வந்து கீழே வந்து டூ அ லிட்டில் ரிசர்ச் அண்ட் கமெண்ட் பிலோ. ஸோ ஸ்குவாமஸ் எபித்தீலியம்னா வந்து எப்படின்னா ஃப்ளாட்டன்ட் செல்ஸ். ஃப்ளாட்டன்னா எப்படி இருக்கும்? நல்லா சப்பையாக ரொம்ப ஃப்ளாட்டண்டாக இருக்கும். என்னதான் செல்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளாட்டண்டாக இருந்தாலும் அதுக்கு இர்ரெகுலர் பவுண்ட்ரிஸ் இருக்கும். இர்ரெகுலர் பவுண்ட்ரிஸ்னால் எப்படின்னா ரொம்ப ரவுண்டாக இருக்காது, நம்மளோட அமீபா மாதிரி இருக்கும் செல்ஸ். ஓகேவா? அதுதான் வந்து இர்ரெகுலர் பவுண்ட்ரிஸ். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னலாம்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா க்ளாமருலாய் ஆஃப் கிட்னி. ஓகேவா? நம்ம கிட்னியில் இருக்கிற க்ளாமருலார், அதுக்கப்புறம் நம்மளோட பிளட் வெசல்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட ஹார்ட்டில் இருக்கிற லைனிங் ஆஃப் த ஹார்ட். ஓகேவா? ஹார்ட் இஸ் மேடப் ஆஃப் டேஷ் மசில், அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஏர் சாக்ஸ் ஆஃப் லங். ஸோ நம்ம ஏர் சாக்ஸ்னால் என்னது? ஆல்வியோலை. கரெக்டாக? அந்த ஆல்வியோலையோட லைனிங்குமே எல்லாமே வந்து ஸ்குவாமஸ் எபித்தீலியம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஸ்குவாமஸ் epithelium is highly elastic in nature because when you see about glomeruli, blood vessels, lining of the heart, hair sac, இது எல்லாமே வந்து expandability ரொம்ப அதிகமாக இருக்கும், elasticity ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்குவாமஸ் எபித்தீலியமும் அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ ஸ்குவாமஸ் எபித்தீலியமோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனாக they are very flat cells and they are irregular. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து cuboidal. cuboidalனா நேம்லேயே இருக்க ஆன்சர், கியூப் மாதிரி இருக்கிற செல்ஸ் தான் வந்து cuboidal epithelium. ஓகேவா? இதுவும் எப்படி இருக்கும்? as I always tell you, simple epitheliumனா எப்படி இருக்கும்? ரொம்ப ஒரே ஒரு லேயர் தான் இருக்கும். அதே மாதிரி இதுக்குமே சிங்கிள் லேயர், கியூபாய்டல்னால கியூப் மாதிரியே இருக்கும். ஓகேவா? இது எங்கே இருக்கும்? ஓவரியோட சர்ஃபேஸில் இருக்கும். இதோட மேஜர் ஃபங்க்ஷன் என்னென்னா செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். இப்படி செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷனை வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுனா நம்மளோட ஓவரியோட ஃபங்க்ஷன் என்ன? ஓவரியோட ஃபங்க்ஷன் இஸ் டு ரிலீஸ் தி எக். அப்போ என்ன செக்ரீட் பண்ணுது? எக்கை வந்து செக்ரீட் பண்ணுது. ஓகேவா? அண்ட் தென் absorption. So absorption is simple like for example tuberculomy பண்ண ஃபீமேல்ஸ்க்கு எல்லாமே வந்து எக்கை வந்து அப்படியே அப்சார்ப் பண்ணிக்கும். கரெக்டாக? ஸோ அதனால ஆல்வேஸ் ரிமெம்பர் செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். ஸோ நிறைய பேருக்கு வெசக்டோமி அண்ட் டியூபெக்டோமிக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது. அதுவும் கோ டூ லிட்டில் ரிசர்ச் அண்ட் கமெண்ட் யாருக்கு வெசக்டோமி யாருக்கு டியூபெக்டோமி. ஸோ நெக்ஸ்ட் யூ டாக் அபவுட் காலம்னார் எபித்தீலியம். ஓகேவா? ஸோ காலம்னார் COL. ஸோ இப்படி தான் நான் ரிமெம்பர் பண்ணிக்கிறேன். L is always for டால். ஓகேவா? ஸோ ரொம்ப டாலாக இருக்கிற செல்ஸ் எல்லாமே காலம்னார். வெரி சிம்பிள். ஸ்குவாமஸ் வந்து ரொம்ப ஃப்ளாட்டு, கியூபாய்டல் வந்து கியூப் மாதிரி, காலம்னார் இஸ் லைக் டால் செல்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு எப்படி இருக்கும்னா இதோட நியூக்ளியஸ் வந்து ரொம்ப ஓவலாக நல்லா முட்டை மாதிரி இருக்கும். ஸோ ஓவல் நியூக்ளியை அட் த பேஸ் எப்படி இருக்கும்னா ஒரு செல்லுக்கு கீழே இப்படி குட்டியோண்டு இருக்கும் நியூக்ளியை. ஓகேவா? அதுதான் வந்து டால் செல்ஸ், ஓவர் நியூக்ளியை அட் த பேஸ். என்னென்ன எக்ஸாம்பிள்? லைனிங் ஆஃப் த டைஜஸ்டிவ் ட்ராக். டைஜஸ்டிவ் ட்ராக்னா என்னது? ரைட் ஃப்ரம் ஆர் ஈசோஃபேகஸ்லேருந்து டில் த ரெக்டம் மசில் வரைக்கும் எல்லாமே இட் இஸ் லைன்டு பை என்னது? நம்மளுடைய காலம் நல்லா பெருசாக இருக்கிறது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் நம்மளோட டைஜஸ்டிவ் செல் ரொம்ப டாலாக இருக்குல்ல, ஸோ அது மாதிரி காலம்னார் எப்போவுமே டைஜஸ்டிவ் ட்ராக்ட்டுக்கு வந்து காலம்னார் செல்ஸ் தான் வந்து லைனாக இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம்
நான் முன்னாடி சொன்னேன்ல காலம்னாரும் சீலியேட்டட் இஸ் லைக் க்ளோஸ்லி ரிலேட்டட். இந்த காலம்னார் செல்ஸுக்கே, அதாவது இந்த டாலாக இருக்கிற செல்ஸுக்கே சீலியா இருந்துச்சுன்னா, சீலியானா என்ன அர்த்தம்னா குட்டி குட்டி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ், இப்படி குட்டி குட்டியாக இந்த மாதிரி சீலியா இருந்துச்சுன்னா தட் இஸ் கால் சீலியேட்டட் காலம்னார் செல்ஸ். சீலியா இல்லாட்டி தட் இஸ் நான் சீலியேட்டட் காலம்னார் செல்ஸ். நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக்டுக்கு இருக்கிறது வந்து நான் சீலியேட்டட். திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் நீட் கொஷின் ஆஸ் வெல். ஸோ சீலியேட்டட் என்னது? ஃபெலோப்பியன் டியூபியூல். ஸோ ஃபெலோப்பியன் டியூபியூல் எதுக்கு வந்து சீலியேட்டட் சொல்கிறோம்? வெரி சிம்பிள். ஃபெலோப்பியன் டியூபியூலில் சீலியா மாதிரி இருந்தால் தான் ஈஸியாக எக்கு வந்து ரோல் ஆகி யூட்ரஸில் வந்து ஸ்டே ஆக முடியும். கரெக்டாக? ஸோ தட் இஸ் வை சீலியேட்டட். எப்போவுமே ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கும் போது ரொம்ப பிளைண்டாக படித்தோன்னா வந்து ஆப்வியஸ்லி வந்து மறந்து போயிடும். ஸோ எக்ஸாக்ட்லி எதுக்காக இந்த எக்ஸாம்பிள்னு ஞாபகம் வச்சு படித்தா கண்டிப்பாக மறக்கவே மறக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட். ஓகேவா? ஸோ சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் என்ன? லைக் காலம்னார் செல்ஸ் அதே மாதிரி டாலாக தான் இருக்கும். பட் அந்த டால்னஸே வந்து ஈக்குவல் டால்னஸ் இல்லாமல் அன்ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இது வந்து சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ். ஸோ இதுக்கு வந்து ஏன் சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா, சூடோனா லைக் பொய், கரெக்டாக? ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் எதுக்காகனா, இது வந்து சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம வந்து ஒரு மைக்ரோஸ்கோப்பில் வந்து பார்க்கும் போது இட் லுக்ஸ் லைக் நிறைய மல்டி லேயர் ஆஃப் செல்ஸ் மாதிரி. எதுக்காகனா நியூக்ளியஸ் வந்து அங்கங்கே லைக் ரொம்ப அன்ஈக்குவலாக ஸ்கேட்டராக இருக்கும். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் நியூக்ளியர் ரொம்ப அன்ஈக்குவலாக ஸ்கேட்டராக இருக்கிறனால இந்த செல்ஸ் எல்லாமே நிறைய அடிக்கடிக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக 3: ப்ரொடெக்ஷன், செக்ரீஷன், அப்சார்ப்ஷன். ஸோ ஆல்மோஸ்ட் இருக்கிற ஃபங்க்ஷனில் வந்து அதிகமாக ஃபங்க்ஷன் பண்ணுறதே நம்மளோட சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம் தான். அதுக்கப்புறம் இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா ட்ராக்கியா அண்ட் மேல் யூரேத்ரா. ஸோ ட்ராக்கியா வந்து என்னது? இட் இஸ் அ வின் பைப். கரெக்டாக? கொஞ்சம் காட்லாஜீனஸாக இருக்கும். காட்லாஜீனஸ்னால் என்னன்றதையும் போய் பாருங்கள், பிகாஸ் இதெல்லாமே வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து படித்தது. ஸோ சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடுக்கு வந்து எக்ஸாம்பிள் ட்ராக்கியா அண்ட் மேலோட யூரேத்ரா. ஓகேவா? ஸோ இந்த போர்டில் வந்து என்னென்னலாம் நம்ம பார்த்தோன்னா, வி ஸ்டார்டட் வித் டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன். செல்னா என்ன, டிஷ்யூனா என்ன, அது மட்டும் இல்லாமல் டிஷ்யூவில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ்லாம் என்னென்னு பார்த்தோம். அதில் எபித்தீலியல் டிஷ்யூனா என்னென்னு பார்த்தோம். எபித்தீலியல் டிஷ்யூஸோட டைப்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து வில் டாக் அபவுட் கனெக்டிவ், மஸ்குலர் அண்ட் நர்வஸ். அன்டில் தென் பை பை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ போன சாப்டரில் நம்ம வந்து டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷனோடைய இன்ட்ரடக்டரி பார்ட் பார்த்தோம். ஸோ என்னென்னலாம் ஸ்டார்ட் பண்ணோன்னா, லைக் டிஷ்யூஸ்னால் என்ன, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ்னால் என்னென்னு பார்த்துட்டு நம்ம சிம்பிள் டிஷ்யூஸோட டைப்ஸையுமே பார்த்தோம். இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் போர்டில் வந்து நம்ம சிம்பிள் டிஷ்யூவோட லாஸ்ட் டைப்பும் அது மட்டும் இல்லாமல் காம்பவுண்ட் எபித்தீலியமும் பற்றி பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிளாண்டுலார் எபித்தீலியம். ஸோ கிளாண்டுலார் எபித்தீலியம் தான் வந்து சிம்பிள் டிஷ்யூவோட லாஸ்ட் டைப். ஓகேவா? ஸோ இப்போ கிளாண்டுலார் எபித்தீலியம் வந்து ஏன் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டைப் ஆஃப் சிம்பிள் எபித்தீலியம், சிம்பிள் டிஷ்யூவாக அவங்க சேர்க்கலன்னா, இந்த கிளாண்டுலார் எபித்தீலியம் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 2 எபித்தீலியம். காம்பினேஷன் சொல்ல முடியாது, ஐதர் கியூபாய்டல் எபித்தீலியம் இல்லாட்டி காலம்னார் எபித்தீலியம். என்ன பண்ணும், இது ரெண்டுமே வந்து ஸ்பெஷலைஸ்டாக ஏதாச்சும் ஒன்று செக்ரீட் பண்ணுது. ஓகேவா? when it secretes something to a gland, அது பேர் என்ன சொல்லுவோம்னா நம்ம வந்து இந்த கிளாண்டுலார் எபித்தீலியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஸ்பெசிஃபிக்காக கிளாண்டுக்கு செக்ரீட் பண்ணுற ஒரு செல், a group of cell which is called tissue is called glandular epithelium. அவ்வளோதான் இந்த கான்செப்ட். ஓகேவா? இப்போ இந்த ஸ்பெசிஃபிக்கான கிளாண்டுலார் எபித்தீலியம் இருக்குல்ல, இது அகெயின் 2 டைப்பாக டிவைட் ஆகுது. என்னது? யூனி செல்லுலார், மல்டி செல்லுலார். ஓகேவா? இப்போ யூனினா என்னது? சிங்கிள், அதாவது ஐசோலேட்டடான ஒரு லேயர் ஆஃப் செல்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து சிங்கிள் யூனி செல்லுலார். நிறைய கிளப்டப்பாக இருந்துச்சுன்னா தட் இஸ் மல்டி செல்லுலார் கிளாண்டுலார் எபித்தீலியம். ஓகேவா? இப்போ நம்ம எதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா, we are focusing on யூனிசெல்லுலார். யூனினா சிங்கிள். ஓகேவா? ஐசோலேட்டடாக இருக்கும் செல்ஸ். ஓகே? ஸோ இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா காப்லெட் செல்ஸ். ஸோ காப்லெட் செல்ஸ் வந்து நம்மளுடைய இன்டெஸ்டைனில் டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் அது செக்ரீட் பண்ணும். இந்த காப்லெட் செல்ஸோட ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் வந்து படிச்சிருப்பீங்க. அது என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பேஸ்ட் ஆன் த மோட் ஆஃப் போரிங். போரிங் என்னது? போரிங் ஆஃப் தி செக்ரீஷன், போரிங் ஆஃப் தி என்சைம்ஸ், போரிங் ஆஃப் தி ஹார்மோன்ஸ். அது போர் பண்ணுறது இட் இஸ் டிவைடட் இன்டு 2. என்னென்ன? எக்ஸோக்ரைன், எண்டோக்ரைன். இப்போ எக்ஸோனா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? எக்ஸோ என்னன்னா
டக்ஸ் மூலியமாக ரிலீஸ் ஆச்சுன்னா அது எக்ஸோ. டக்ஸே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஸ்பெசிஃபிக் ஆர்கனோ இல்லை டிஷ்யூக்குள்ளேயோ போய் போராச்சுன்னா தட் இஸ் எண்டோ. ஸோ எண்டோனா என்னது, ஸ்ட்ரெயிட்டாக அதுக்குள்ளார போராயிடுச்சு. ஓகேவா, அவ்வளோதான் மீனிங். எக்ஸோனா இட் இஸ் டக்ஸ் மூலியமா இட் இஸ் ரிலீசிங். ஓகேவா, ஸோ இதோட வந்து சிம்பிள் எபித்தீலியம்க்கு ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா காம்பவுண்ட் எபித்தீலியம். ஸோ சிம்பிள் எபித்தீலியமுக்கும் காம்பவுண்ட் எபித்தீலியமுக்கு வந்து மேஜரான டிஃப்ரென்ஸ் என்னன்னா, சிம்பிள் எபித்தீலியமுக்கு வந்து சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ், காம்பவுண்ட் எபித்தீலியமுக்கு மல்டி லேயர் ஆஃப் செல்ஸ். ஸோ அந்த மாதிரி மல்டி அதுதான். ஸோ இதோட ஃபங்க்ஷனே என்னது, இதோட ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸே வந்து மல்டி லேயர் ஆஃப் செல்ஸ். செகண்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் என்னன்னா, இட் ஹேஸ் அ லிமிட்டெட் செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். ஒரு விஷயத்தை, ஒரு கெமிக்கல் ஆகட்டும், ஒரு ஹார்மோன் ஆகட்டும், எனிதிங் அது செக்ரீட் பண்ணுறதும் அப்சர்வ் பண்ணுறதும் அதோட ஆக்ஷன் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். நம்மளுடைய இந்த கிளாண்டுலார் எபித்தீலியம், சிம்பிள் எபித்தீலியம் மாதிரி அவ்வளோ ரிகரஸான ப்ரொடெக்ஷன், அப்சார்ப்ஷன் அண்ட் செக்ரீஷன் இருக்காது. ஓகேவா, அதுக்கப்புறம் அப்போ இதுதான் இவ்வளோ லிமிட்டடாக பண்ணுது. அப்போ இதோட யூஸ் என்ன நம்மளோட பாடியில் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொடெக்ஷன். ஸோ ப்ரொடெக்டிவ் லேயர் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்டர்னல் ஷாக். ஓகேவா, ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு சடனாக ஸ்ட்ரெஸ் ஆகுறோம், இல்லை சடனாக வந்து வி ஆர் டூயிங் அ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். ஸோ என்ன பண்ணனாலுமே வந்து ஆப்வியஸாக நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸ் தான் வந்து ப்ரிடாமினெண்ட்டாக அஃபெக்ட் ஆகும். கரெக்டாக, ஸோ அந்த செல்ஸை வந்து எக்ஸ்டர்னல் ஷாக்லேருந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக தான், ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்மளுடைய காம்பவுண்ட் எபித்தீலியம் இருக்குது. அதே மாதிரி காம்பவுண்ட் எபித்தீலியம் இஸ் 4 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ். சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் குவாமஸ் எபித்தீலியம், கியூபாய்டல். ஸ்ட்ராட்டிஃபைட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடுக்கடுக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, லேயர் லேயராக இருக்குது. ஓகேவா, அப்பர் ஸ்ட்ராட்டா, லோவர் ஸ்ட்ராட்டா, ஸ்ட்ராட்டா அது மாதிரி சொல்லுவாங்க. மீனிங் டு சே தட் அடுக்கடுக்காக லேயர் லேயராக இருக்கிறது தான் வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் எபித்தீலியம், கியூபாய்டல் எபித்தீலியம், columnar epithelium and transitional epithelium. ஓகேவா, ஸோ ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் காம்பவுண்ட் எபித்தீலியம். ஸோ இது என்ன சொன்னாலுமே நீங்கள் வந்து காம்பவுண்ட் எபித்தீலியம் வந்து சைடில் சேர்த்துக்கணும். ஓகேவா, பிகாஸ் சிம்பிள் டிஷ்யூலேயே வந்து தேர் இஸ் ஒன் மோர் காலம்னார். கரெக்டாக, ஸோ அதனால ஸோ இப்போ ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் எபித்தீலியம் இஸ் அகெயின் டிவைடட் இன்டு 2 டைப். ஓகேவா, என்ன இவ்வளோ டைப்பாக இருக்குன்னு டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஆக்சுவலாக வந்து இந்த சாப்டர் முடியும் போது நான் ஒரு பெரிய டேப்லர் காலமோட ஒரு ஃப்ளோ சார்ட்டோட ஐ டீச் யூ ஆல். ஸோ இப்போ ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் காம்பவுண்ட் டிஷ்யூ வந்து there are like 2 types. ஓகேவா, ஒன்று வந்து கெராட்டினைஸ்ட், இன்னொன்று நான் கெராட்டினைஸ்ட். கெராட்டினைஸ்னா எங்கெங்கெல்லாம் நம்ம உடம்புல வந்து ட்ரையான ஸ்கின் இருக்கோ அதுக்கு மேலெல்லாம் படர்ந்து இருக்கிறது தான் வந்து கெராட்டினைஸ்ட். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின். நம்ம ஸ்கின் வந்து இருக்கிறதுலே இப்போ வந்து நம்ம சீபம் ப்ரொடக்ஷனால நம்ம ஸ்கின் வந்து இஸ் லிட்டில் மாய்ஸ்ட், பட் பேசிக்காக நம்ம ஸ்கின் பார்த்தோம்னா நம்ம ஸ்கின் இஸ் அ வெரி ட்ரை ஆர்கன். ஓகேவா, ஸோ அதில் வந்து யூ ஹாவ் கெராட்டினைஸ்ட், நான் கெராட்டினைஸ்ட். நான் கெராட்டினைஸ்ட் என்னது, ஆல்ரெடி ரொம்ப மாய்ஸ்சராக இருக்கிற ஆர்கன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஐஸ், ஃபீமேலுக்கு வந்து வெஜைனா, மவுத், இந்த மாதிரியான ஆர்கன்ஸில் எல்லாமே வந்து கோட் ஆகி கவர் ஆகி இருக்கிறது தான் நான் கெராட்டினைஸ்ட் ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் எபித்தீலியம். இப்போ நெக்ஸ்ட் இஸ் cuboidal. So cuboidal na adu enadhu, we all know that cube like cells. Okay va, so cuboidal simple epithelium ore layer ah irukum, cuboidal compound epithelium nariya layers ah irukum, avladha difference. Okay va, so ipo cuboidal la vandu ungalku rendu important ana thingla வந்து it gets coated up for protection. One is a sweat gland and the other is a mammary gland. ஓகேவா, ஒன்று வந்து sweat glands, sweat ஆகும்போது sweat glands தெரியும்ல, sweat glands எங்கே இருக்குது, நம்மளோட ஸ்கின்ல இருக்குது. அதுக்கப்புறம் mammary gland. So mammary gland is what, the breast. ஓகேவா, நெக்ஸ்ட் காலம்னார். காலம்னார் எபித்தீலியம் வந்து ஃபேரிங்ஸ்லையுமே வந்து மேலோட யுரேத்ரா. ஆக்சுவலாக போன பார்ட்லையுமே வந்து மேலோட யுரேத்ரால ஒன் கைண்ட் ஆஃப் எபித்தீலியம் இஸ் தேர். அது என்னன்றதை வந்து நீங்கள் கரெக்டாக லிசன் பண்ணி நோட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வில் டாக் அபவுட் டிரான்சிஷனல் எபித்தீலியம். ஸோ டிரான்சிஷனல் எபித்தீலியம் வந்து என்னதான் வந்து ப்ரொடக்டிவாக இருந்தாலும் இதோட மேஜர் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இஸ் ஃபார் ஸ்ட்ரெச்சிங். நம்ம உடம்புல வந்து என்னென்ன ஆர்கன்ஸ் எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அந்த ஆர்கனுக்கெலாம் இருக்கிறது தான் நம்மளுடைய டிரான்சிஷனல் எபித்தீலியம். ஃபார் எக்ஸாம்பிள் லைனிங் ஆஃப் தி யுரேத்ரா. யுரேத்ரா என்ன ஆகும், யுரேத்ரல் ஓப்பனிங் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும் when the during micturition. micturition என்னது, during
the urine secretion. அதுக்கப்புறம் urinary bladder. ஸோ urinary bladder என்ன பண்ணும், it stores the urine. ஸோ நிறைய யூரின் வந்து இப்போ மிக்சுரேஷனே ஆகாமல் when you tend to keep store so much of urine என்ன நடக்கும், bladder இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து இன்னொரு ஜென்ரல் நாலேஜ், ஒரு ஹியூமன், ஒரு நார்மல் ஹியூமன் அடல்ட்டோட urinary bladder எவ்வளோ ml ஆஃப் யூரின் ஸ்டோர் பண்ணுன்றதை வந்து நெட்டில் போய் சர்ச் பண்ணுங்க, கீழே அகேன் கமெண்ட் இட். அவ்வளோதான். ஸோ இந்த கதையெல்லாம் முடிஞ்சிச்சா? வி ஃபினிஷ்ட் அபவுட் காம்பவுண்ட் எபித்தீலியம். இப்போ எபித்தீலியம்னால என்னது, இட் இஸ் லைக் குரூப் ஆஃப் செல்ஸ். அப்போ ஒரு செல்லு இன்னொரு செல்லோட இட் ஹேஸ் டு கம்யூனிகேட், பேசணும். கரெக்டா? எப்படி கம்யூனிகேட் ஆகும்? நான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொன்ன மாதிரி தான், பேஸ்ட் ஆன் த ஜங்ஷன்ஸ். ஓகேவா? ஜங்ஷன்னா என்ன அர்த்தம்னா ஒரு கனெக்டிங் ஆன சேனல். ஓகேவா? தட்ஸ் கால்ட் அஸ் ஜங்ஷன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டைட் ஜங்ஷன். ஓகேவா? டைட் ஜங்ஷன்னா என்ன பண்ணுன்னா, ஒரு செல்ல இருக்கிற சப்ஸ்டன்ஸ் இன்னொரு செல்ல இருக்கிற சப்ஸ்டன்ஸ், அதாவது ஒரு செல்லில் இருக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து இன்னொரு செல்ல வந்து லீக் ஆகாமல் இருக்கணும். ஓகேவா? பாஸ் த்ரூ ஆகாமல் இருக்கணும். அப்படின்னா வந்து என்ன ஜங்ஷன் ஆக்ட் ஆகும்? tight junction. Junctions are nothing but the portals through which one specific material, ஒரு செல்ல இருக்கிற ஒரு மெட்டீரியல் இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான செல்ல இருக்கிற மெட்டீரியலோட கனெக்ஷன் கொடுக்கறது தான் இட்ஸ் த ஜங்ஷன். சரியா? நெக்ஸ்ட் அட்ஹேரிங் ஜங்ஷன். அட்ஹேரிங் ஜங்ஷன் என்னது? அட்ஹேர்னா ஒட்டிக்கிறது. ஒரு செல்லு இன்னொரு செல்லோட ரொம்ப பவுண்டடாக இருக்கிறது தான் என்னது, நம்மளுடைய அட்ஹேரிங் ஜங்ஷன். நெக்ஸ்ட் கேப் ஜங்ஷன். கேப் ஜங்ஷன் என்ன அர்த்தம், ஒரு ஸ்பெசிஃபிக்கான செல்லுக்கு இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான செல் நடுவில் என்ன போகும், சைட்டோபிளாஸ்மிக் கனெக்ஷன் இருக்கும். அதாவது ஒரு செல் ஏல இருக்கிற சைட்டோபிளாசம் செல் பியில் இருக்கிற சைட்டோபிளாசமோட கனெக்ட் ஆச்சுன்னா அதுதான் வந்து நம்மளோட கேப் ஜங்ஷன். ஓகேவா? ஸோ ஜங்ஷன்ஸ்னால் என்னென்னா, இட் இஸ் அ ஸ்பெசிஃபிக்கான போர்ட்டல் த்ரூ விச் ஒரு செல் கம்யூனிகேட்ஸ் வித் தி அதர் செல். சரியா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கனெக்டிவ் டிஷ்யூ. இப்போ எபித்தீலியம்ல சிம்பிள் எபித்தீலியம் முடிச்சாச்சு, காம்பவுண்ட் எபித்தீலியம் முடிச்சாச்சு. ஒரு செல் இன்னொரு செல்லோட எப்படி இட் டாக்ஸ். ஓகேவா? அது வந்து ஜங்ஷன்ஸ் மூலியமாகவும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கனெக்டிவ் டிஷ்யூஸோட போக போகிறோம். கனெக்டிவ் டிஷ்யூஸ் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான். ஓகேவா? இப்போ நம்ம ஹியூமன் பாடியில் கனெக்டிவ் டிஷ்யூ வந்து எப்போ டெவலப் ஆகுது, எங்கே டெவலப் ஆகுது? ஆப்வியஸ்லி ஃபீட்டஸோட 3rd monthலேருந்து இட் ஸ்டார்ட்ஸ் டெவலப்பிங். எதில் டெவலப் ஆகுதுன்னா மீசோடர்ம். இப்போ எக்டோடர்ம்ன்றது பாடியோட அப்பமோஸ்ட் லேயர், மீசோடர்ம் வந்து மிடில் லேயர், மிடில் லேயர், எண்டோடர்ம் வந்து இன்னமோஸ்ட் லேயர். கரெக்டா? இப்போ மீசோடர்ம்ன்ற மிடில் லேயரில் வந்து எது ஒரிஜினேட் ஆகுது, நம்மளோட கனெக்டிவ் டிஷ்யூ ஒரிஜினேட் ஆகுது. இந்த கனெக்டிவ் டிஷ்யூ வந்து 3 வகையாக வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, dense connective tissue, specialized connective tissue. ஓகேவா? இப்போ இந்த 3தோட டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட ஃபங்க்ஷன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஜென்ரலைஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் கனெக்டட் டிஷ்யூ என்னன்றதை பார்ப்போம். ஸோ இதோட ஜென்ரலைஸ்ட் ஃபங்க்ஷன் என்னன்னா பைண்டிங். ஓகேவா? ஒரு செல் இன்னொரு செல், அதாவது ஒரு செல் வந்து இன்னொரு மட்டீரியல், பீட் அ ரிசெப்டார், பீட் அ ப்ரோட்டீன், அதோட பைண்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் சப்போர்ட்டிவ், நார்மலாக சப்போர்ட்டிவ் இன் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் ப்ரொடெக்ஷன். ஓகேவா? ஒரு செல் இன்னொரு செல்லை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் இன்சுலேஷன் என்ன அர்த்தம்னா பாசேஜ் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஓகேவா? ஸோ அந்த கெமிக்கல்ஸை பாஸ் பண்ணுறதுமே பண்ணாமல் இருக்கிறதுமே 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்சுலேஷன். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்னது, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ரோட்டீன் ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா நம்மளோட கனெக்டிவ் டிஷ்யூ. வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னது, பிளட் இஸ் அ கனெக்டிவ் டிஷ்யூ. கரெக்டாக? ஸோ அதுதான் வந்து கனெக்டிவ் டிஷ்யூவோட ஃபங்க்ஷன். இப்போ கனெக்டிவ் டிஷ்யூவில் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, dense connective tissue and a specialized connective tissue. இப்போ வந்து இது 3மே வந்து ஆக்சுவலாக டென்ஸ் அண்ட் ஸ்பெஷலைஸ்ட் வந்து நெக்ஸ்ட் இந்த போர்டு ரப் பண்ணிட்டு நான் டீச் பண்ணுறேன். இப்போ லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூவோட டைப்ஸ்மே என்னென்னு பார்க்கலாம். ஸோ லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ இஸ் மேட் அப் ஆஃப் ஃபைபர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபைபர்ஸ்னால் என்னது, நல்லா ஈலாங்கேட்டடான ஸ்பெசிஃபிக்கான செல்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒட்டி இருந்துச்சுன்னா தட்ஸ் கால்ட் அஸ் ஃபைபர்ஸ். எப்படி இருக்கா, ரொம்ப லூஸாக அரேஞ்ச் ஆகிருக்கு, அது லூஸாக அரேஞ்ச் ஆகிருக்கனால இட்ஸ் கால்ட் அஸ் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகேவா? இப்போ லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ இஸ் அகேன் டிவைடட் into 3 types of connective tissue. ஒன்று வந்து ஏரியோலார், ஆடிபோஸ், ரெட்டிகுலர். ஓகேவா? இப்போ ஏரியோலார் எங்கே இருக்கும்னா
ஸ்கின்னுக்கு கீழே இருக்கும். ஓகேவா, தட் இஸ் கால்ட் ஏரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூ. இப்போ ஏரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூ வந்து நீங்கள் எப்போ பார்க்கலான்னா முட்டிலலாம் அடிப்படும் போது ஒரு பசியான ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குங்க, தட் இஸ் யுவர் ஏரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகேவா, நெக்ஸ்ட் இட் இஸ் த ரிசர்வாயர் ஆஃப் வாட்டர் அண்ட் சால்ட்ஸ். ஓகேவா, இப்போ இதெல்லாம் வந்து டிஷ்யூ ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை இன்னும் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, கீழே விழுந்துட்டு ரத்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வாட்டரி சப்ஸ்டன்ஸ் செக்ரீட் ஆகும்ல அந்த ஊன்லேருந்து. அது எதனால செக்ரீட் ஆகுதுன்னா நம்மளோட ஏரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூலேருந்து தான் செக்ரீட் ஆகுது. பிகாஸ் நம்ம ஏரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூ இஸ் வாட், இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் வாட்டரும் சால்ட்டும். இந்த வாட்டரும் சால்ட்டும் இந்த ஏரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூவில் இருக்கிறனால தான் என்னென்னு சொல்கிறாங்க, தட்ஸ் கால் டிஷ்யூ ஃப்ளூயிட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அடிப்போஸ். இது வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஏற்ற ஒர்க் பண்ணாமல் எனர்ஜி நல்லா பாடி ஸ்டோர் பண்ணி என்ன பண்ணும், ஃபேட் செல்ஸாக கன்வெர்ட் பண்ணிடும். அந்த ஃபேட் செல்ஸ் எந்த டிஷ்யூவில் ஸ்டோர் ஆகிருக்கு, இட் இஸ் ஸ்டோர்ட் இன் அடிப்போஸ் டிஷ்யூ. ஓகேவா, ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டிஷ்யூ இருக்குன்னா அதோட 90% 90% ஆஃப் த மாஸ் வெயிட் வந்து யார் கொடுக்குறா, நம்மளோட அடிப்போஸ் கனெக்டிவ் டிஷ்யூ தான் கொடுக்குது. ஓகேவா, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்ட். சப்போஸ் ஒரு நியூட்ரியன்ஸ் வந்து யூட்டிலைஸ் ஆகாட்டி அது எல்லாமே அடிப்போஸ் டிஷ்யூ தான் போயிட்டு ஸ்டோர் ஆகிக்கும். நெக்ஸ்ட் ரெட்டிகுலார் கனெக்டிவ் டிஷ்யூ. ரெட்டிகுலார் கனெக்டிவ் டிஷ்யூ தான் என்னது, நல்லா நம்மளோட பிளட் செக்ரீட் ஆகுறது, லிம்ஃபாட்டிக் நோட்ஸு, பிளட் செல்ஸு, போன் மேரோ. ஸோ நம்மளுடைய நார்மலான செல்ஸ் எல்லாமே இருக்குல்ல, பிளட் செல்ஸ், அதெல்லாம் எங்கேருந்து செக்ரீட் ஆகுது, தட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ரெட்டிகுலார் கனெக்டிவ் டிஷ்யூ. ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். அடிப்போஸ் கனெக்டிவ் டிஷ்யூவில் வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஒயிட் அடிப்போஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, இன்னொன்று ப்ரௌன் அடிப்போஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஓகேவா, நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸில் இருக்கிறது எல்லாமே வந்து ஒயிட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கிட்னியில், ஹார்ட்டில், இதெல்லாமே வந்து ஒயிட் அடிப்போஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. ப்ரௌன் அடிப்போஸ் கனெக்டிவ் டிஷ்யூ எப்போ ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு அந்த எனர்ஜியே யூட்டிலைஸ் ஆகாமல் நம்மளுக்கு நல்லா கொழுப்பு சேருது, தட்ஸ் யுவர் ப்ரௌன் அடிப்போஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ இப்போது இந்த போர்டில் வந்து நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்னா, we started with glandular சிம்பிள் எபித்தீலியமோட லாஸ்ட் டைப் கிளாண்டுலார் எபித்தீலியம் பார்த்தோம், அதுக்கப்புறம் காம்பவுண்ட் எபித்தீலியம் பார்த்தோம், அதுக்கப்புறம் கனெக்டிவ் டிஷ்யூ அதோடைய 3 டைப்ஸ் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ மட்டும் பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து we'll almost try to complete the chapter. So if you want to take a screenshot, you're most welcome. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயோடவுன். ஸோ இன்றைக்கி நம்ம டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷனோட 3rd பார்ட்டில் இருக்கோம். அண்ட் திஸ் இஸ் த ஃபைனல் பார்ட் ஆஸ் வெல். ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவர்க்குள்ளேயே இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சிக்க வேண்டியதுன்னா, திஸ் இஸ் அ வெரி ஈஸி பீஸி சாப்டர். ஸோ நம்ம வந்து சிம்பிள் டிஷ்யூஸ் பற்றி பார்த்தாச்சு, காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் பற்றி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கனெக்டிவ் டிஷ்யூவோட லாஸ்ட் டைப் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூவில் ஒன்று வந்து டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ வந்து இப்போ நம்ம பார்க்குறோம். ஓகேவா, ஸோ டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஃபைபர்ஸ் அண்ட் த ஃபைப்ரோபிளாஸ்ட். இப்போ ஒரு ஃபைபரும் ஒரு ஃபைப்ரோபிளாஸ்ட்டும் ரொம்ப இரெகுலர் பேட்டர்ன் அண்ட் ரெகுலர் பேட்டர்னில் வந்து நல்லா கனெக்டாக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகேவா, ஸோ இப்போ இந்த டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூவே வந்து அகெயின் 2 விதமான டிஷ்யூஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து டென்ஸ் ரெகுலர், இன்னொன்று வந்து டென்ஸ் இரெகுலர். டென்ஸ் ரெகுலர்னால் என்ன அர்த்தம்னா, ஃபைபர்ஸும் ஃபைப்ரோபிளாஸ்ட்டுமே ரெகுலர் பேட்டர்னில் இருக்கும். டென்ஸ் இர்ரெகுலரில் வந்து ஃபைபர்ஸும் ஃபைப்ரோபிளாஸ்ட்டும் இரெகுலராக இருக்கும். ஓகேவா, பட் ஆனால் டென்ஸில் வந்து ஃபைபர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், டென்ஸ் இர்ரெகுலரில் வந்து ஃபைப்ரோபிளாஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து இந்த டென்ஸ் ரெகுலருக்கும் டென்ஸ் இர்ரெகுலருக்கும் உள்ள டிஃப்ரென்சியேஷன். ஸோ இப்போ டென்ஸ் ரெகுலரில் வந்து கொலாஜன் ஃபைபர்ஸ் அண்ட் இலாஸ்டிக் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொலாஜன் ஃபைபருக்கும் இலாஸ்டிக் ஃபைபர்ஸ்க்கும் என்ன வந்து வித்தியாசம்னா, கொலாஜன் ஃபைபர் வந்து எப்பவுமே வந்து ஒரு மாய்ஸ்சர், ஒரு ஸ்மூதியாக ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சர்ஃபேஸ் ஆக்குறதுக்கு தான் வந்து இந்த கொலாஜன் ஃபைபர்ஸ். எலாஸ்டிக் ஃபைபர் எப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மசில் வந்து இலாஸ்டிசிட்டி அதுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட மசில்ஸ் ஆஃப் லிம்ஸ் வந்து இட் இஸ் ஹைலி மேடப் ஆஃப் இலாஸ்டிக் fibers. ஏன்? பிகாஸ் இட் ஹேஸ் elasticity. நம்ம to and fro contraction and relaxation பண்ணுறோம்ல, that's because of elastic fibers. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ வந்து எங்கே இருக்குன்னா, மசில் ப்ளஸ் போன். அதாவது நம்ம போன் இருக்குல்ல, போனோட எது சேருது, மசில் சேருது. ஸோ போனையும் மசிலையும் வந்து என்ன
டிஷ்யூ வந்து அப்படியே ஒருங்கிணைப்பாக வச்சுருக்குன்னா தட் இஸ் யுவர் டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகேவா? இப்போது மசில்லே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் இருக்குல்ல, அதில் ஸ்பெசிஃபிக்காக skeletal muscles. ஸோ skeletal muscles தான் இருக்கிற மசில்ஸ்லேயே விச் இஸ் அண்டர் அவர் கண்ட்ரோல். அதை வந்து வாலண்ட்ரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாலண்ட்ரி ஆக்ஷன்னா நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்கிறதா வாலண்ட்ரி ஆக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பெண்ட் பண்ணுறது, நெக்கை ரொட்டேட் பண்ணுறது, நடக்கிறது, நீஸை வந்து ஃபோல்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து யுவர் skeletal muscle. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகேவா? இலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூஸில் வந்து ஸ்பெசிஃபிக்காக 3 இடத்துல வந்து இந்த எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூஸ் இருக்கும். எங்கெங்கன்னா நம்மளோட ஆர்ட்ரீஸ் வந்து இட் கேரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து லங்ஸ் அண்ட் த வெர்டிபிரல் காலம். இப்போது வெர்டிபிரல் காலம் இருக்குல்ல, இட் இஸ் அ கார்டிலாஜ். அதாவது ஈஸியாக வந்து ப்ளையபிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நான் ப்ளையபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஈஸியாக பெண்ட் பண்ணுறது தான் வந்து நான் ப்ளையபிள். ப்ளையபிள்னால் பெண்டே பண்ணாமல் இருக்கிறது தான். ஓகேவா? ஸோ ப்ளையபிள் நான் வந்து கரெக்டாக சொல்லிட்டேன்னா இன்னொரு ரிப்பீட் பண்ணிடுறேன். ப்ளையபிள்னா பெண்டபிள், நான் ப்ளையபிள்னா நான் பெண்டபிள். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கெலிட்டல் நம்மளோட போன்ஸ் எல்லாமே வந்து நான் ப்ளையபிள், நம்மளோட கார்டிலேஜ் எல்லாமே வந்து ப்ளையபிள். ஓகேவா? ஸோ எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூஸ் வந்து ஆர்ட்ரீஸ், லங்ஸ். இப்போ லங்ஸ் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இன்ஹேல் பண்ணும் போது ஸோ மச் ஆஃப் கேஸை வந்து இட் இஸ் ஏபிள் டு பேக் அப். கரெக்டாக இட்ஸ் ஏபிள் டு இன்ஹேல், பேர் இட் அப். ஸோ அதனால லங்ஸ். அதுக்கப்புறம் வெர்டிபிரல் காலம். ஸோ வெர்டிபிரல் காலமே வந்து ஈஸியாக நம்ம பெண்ட் பண்ணுறது, வாக் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இது எல்லாமே பேஸ்ட் ஆன் த வெர்டிபிரல் காலம். ஓகேவா? இப்போ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. டென்ஸ் இர்ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூவில் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ ஃபைப்ரோபிளாஸ்ட் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஆனால் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா நம்மளோட கிட்னிஸ், போன்ஸ் அண்ட் த கார்டிலாஜ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கனெக்டிவ் டிஷ்யூ வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூமே வந்து 3 இம்பார்ட்டண்ட் டைப்ஸ். ஓகேவா? ஒன்று வந்து கார்டிலாஜ், போன் அண்ட் த பிளட். ஸோ இருக்கிற கனெக்டிவ் டிஷ்யூலேயே the one liquid connective tissue சொன்னோன்னா நம்மளோட blood. ஸோ blood is an example of liquid connective tissue. அதுதான் நம்ம பாடியிலே இருக்கிற the one and only liquid connective tissue which is blood. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கார்டிலாஜ்னா என்னது, இட் இஸ் ப்ளையபிள்னா என்னது, ஈஸிலி பெண்டபிள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பின் ஆஃப் இயர்ஸ், நம்மளோட நோஸ், நம்மளோட ஸ்பைனல், வெர்டிபிரல் காலம், இது எல்லாமே இட் இஸ் கார்டிலாஜ். மீனிங் டு சே ப்ளையபிள். ஈஸியாக பெண்ட் பண்ணிவிட்டு இட் கேன் ரீகெயின்ஸ் டு இட்ஸ் ஒரிஜினல் ஷேப். அதுதான் வந்து ப்ளையபிள். இப்போது நெக்ஸ்ட் என்னது, வெரி ஹார்ட், நான் ப்ளையபிள். அப்படின்னா என்ன அர்த்தம், போனை வந்து வளைக்கவே முடியாது. கரெக்டாக? பட் ஜாயின்ஸை மட்டும்தான் வந்து நம்ம வளைக்க முடியாது, மூமெண்ட் ஏற்படுத்த முடியும். ஓகேவா? தட் இஸ் யோர் போன். அதுக்கப்புறம் பிளட் இஸ் த ஒன்லி ஃப்ளூயிட் கனெக்டட் டிஷ்யூ. பிளட்டில் என்னென்னலாம் இருக்கும், சீரம், பிளாஸ்மா, WBCs, RBCs, எல்லா பிளட் செல்ஸுமே இருக்கும். ஓகேவா? ஸோ தட் இஸ் யோர் blood. ஓகேவா? இப்போ இதோட நம்மளோட கனெக்டிவ் டிஷ்யூ பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் வி கோனா ஸ்டார்ட் வித் மசில் டிஷ்யூ, மஸ்குலர் டிஷ்யூ, அதுக்கப்புறம் நியூரல் டிஷ்யூ. இந்த 2 டிஷ்யூ பற்றி நம்ம பார்த்தோன்னா இந்த சாப்டரே வந்து ஓவர் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் மஸ்குலர் டிஷ்யூ. மஸ்குலர் டிஷ்யூ எப்படி இருக்கும்னா லாங் சிலிண்ட்ரிக்கல் ஃபைபர்ஸ், இந்த மாதிரி லாங் சிலிண்ட்ரிக்கல் ஃபைபர்ஸாக இருக்கும். இந்த ஈச் ஆஃப் த லாங் சிலிண்ட்ரிக்கல் ஃபைபர்ஸுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மயோஃபைப்ரல்ஸ். ஓகேவா? ஸோ மயோன்னு ஆரம்பிச்சிச்சுன்னா இட் இஸ் ஆல் ரிலேட்டட் டு மசில் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? மயோபிளாசம், மயோஃபைப்ரல்ஸ், இது எல்லாமே. ஸோ ஃபார் த மூமெண்ட் ஆஃப் த பாடி. ஓகேவா? ஸோ இது எல்லாமே இங்கே இருக்கிற நம்ம பாடியில் ஸ்கெலிட்டல் அட்டாச்சாக இருக்கிறது எல்லாமே யோர் மயோஃபைப்ரல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மசில்ஸ்லேயே வந்து யூ ஹாவ் 3 டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ். ஒன்று வந்து ஸ்கெலிட்டல் மசில், இன்னொன்று ஸ்மூத் மசில், இன்னொன்று வந்து கார்டியாக் மசில். ஸோ ஸ்கெலிட்டல் மசில்ஸ்னால் என்ன அர்த்தம்னா எந்தெந்த மசில்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட ஸ்கெலிட்டல் சிஸ்டமோட அட்டாச் ஆகிருக்கோ அது எல்லாமே வந்து ஸ்கெலிட்டல் மசில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் போன்ஸ் இருக்கும் எல்லா இடத்துலையும் அட்டாச் ஆகிருக்கிற மசில்ஸ் ஸ்கெலிட்டல் மசில். இந்த மசில் எல்லாமே வந்து வாலண்டரி இன் ஃபங்க்ஷன், அதாவது நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது பண்ணலாம். ஓகேவா? பட் ஸ்மூத் மசில்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும், நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமில், நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில், நம்மளோட யூரினோஜெனிட்டல் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இது எல்லாத்துலேயுமே வந்து ஸ்மூத். பிகாஸ் இட் இஸ் நாட் அண்டர் ஆர் கண்ட்ரோல். நம்ம கண்ட்ரோலை மீறி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ரெஸ்பயர் பண்ணுறோம். பட் சம்டைம்ஸ் நம்மளோட கண்ட்ரோலோட நம்ம வந்து மூச்செல்லாம் நிறுத்துறோம்ல. பட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் ஆஃப் தேட் ஸ்மூத் மசில்ஸ் அங்கே எல்லாமே இருக்குது. ஓகேவா? இதில் ஸ்ட்ரையேஷன்ஸே இருக்காது. நோ ஸ்ட்ரையேஷன்ஸ். ஸ்ட்ரையேஷன்ஸ்னால் டார்க்கர் ரீஜன்ஸ். நம்ம குரோமோசோமில் யூக்ரோமேட்டின், ஹெட்டிரோக்ரோமேட்டின் படிச்சிருக்கோம்ல, ஹெட்டிரோக்ரோமேட்டின் அந்த மாதிரி திக்காக நம்மளுக்கு வந்து ஒரு கார்டிலாஜினஸ் ரிங் மாதிரி
மாதிரி இருக்கும் இந்த மசில்ஸில். செடிமெண்டல் பிக்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கார்டியாக் மசில் எங்கே இருக்கும் நம்ம பாடியிலேயே ஹார்ட்டில் இருக்கும். ஓகேவா. தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் கார்டியாக் மசில். ஓகேவா. ஸோ கார்டியாக் மசில் இஸ் present in your heart. So muscle வந்து 3 types of muscles இருக்குது. skeletal muscle, smooth muscle and the cardiac muscle. ஓகேவா. அவ்வளோதான், ஒரு பெரிய கடல் தாண்டியாச்சு. இதுதான் வந்து லாஸ்ட் which is your neural tissue. ஸோ நம்மளோட நர்வஸ் சிஸ்டமில் இருக்கிற எல்லா டிஷ்யூமே வந்து நியூரல் டிஷ்யூ. ஸோ நியூரல் டிஷ்யூ மெயினாக வந்து இட் இஸ் ஃபார் கண்ட்ரோல் அண்ட் ரெஸ்பான்சிவ்னஸ். ஸோ கண்ட்ரோல் அண்ட் ரெஸ்பான்சிவ்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஸ்டிமுலைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது. ஓகேவா. ரொம்ப சிம்பிள். இப்போ இது வந்து சின்ன வயசுலேருந்து இந்த ஒரு எக்ஸாம்பிளே சொல்லி போர் அடிச்சிருப்பாங்க. ஸோ நானும் அதே எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். ஒரு ஹாட்டான ஆப்ஜெக்டை டச் பண்ணும்போது ஈஸியாக யூ வித்ரா யுவர் ஹேண்ட். கரெக்டாக அந்த ஹாட்டான ஆப்ஜெக்ட் தான் வந்து ஸ்டிமுலை. கையை வந்து அந்த ஹாட்டான ஆப்ஜெக்ட்லேருந்து டக்குன்னு எடுக்கிறது இஸ் யுவர் ஸ்டிமுலை. இந்த ஸ்டிமுலை அந்த ரெஸ்பான்ஸ் ஒர்க் பண்ணுறது எல்லாமே நம்மளுடைய நியூரல் டிஷ்யூ. ஆஃப்கோர்ஸ் நம்மளோட மோட்டார் நியூரான்ஸ் அதெல்லாம் நம்ம படிப்போம் லேட்டர் பார்ட்டில். பட் இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யுவர் கண்ட்ரோல் அண்ட் த ரெஸ்பான்சிவ்னஸ். ஓகேவா. இதில் வந்து எக்ஸைட்டபிள் செல்ஸ் இருக்கும். எக்ஸைட்டபிள் செல்ஸ்னால் என்ன அர்த்தம்? சார்ஜ்ட் செல்ஸ். ஓகேவா. இந்த செல்ஸ் எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். ஸோ ஒரு வாட்டி ஸ்டிமுலஸ்க்கு ரெஸ்பான்ஸ், ஒரு ஸ்டிமுலஸ் வந்தாலே நம்ம பாடியில் இருக்கிற சார்ஜஸ், நியூரான்ஸில் இருக்கிற சார்ஜஸ் எல்லாமே என்ன ஆகும்? எக்ஸைட் ஆகணும். ஒரு லெவல் அப்பருக்கு போகும். தட் இஸ் கால் எக்ஸைட்டபிலிட்டி. ஃபிசிக்ஸ்லாம் படிச்சிருப்பீங்களா? எக்ஸைட்மெண்ட் ஆஃப் த நியூரான்ஸ் அதெல்லாம் தான். ஓகேவா. எக்ஸைட்மெண்ட் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ். சரியா. ஸோ தோஸ் ஆர் கால்ட் அஸ் எக்ஸைட்டபிள் செல்ஸ். நெக்ஸ்ட் வந்து நியூரோக்ளியா. ஒரு நர்வ் செல்ஸ், அதாவது ஒரு நியூரான் இருக்குன்னா அந்த நியூரானோட 50% என்ன இருக்கும்னா இந்த நியூரோக்ளியா. அந்த நியூரோக்ளியா தான் நம்மளோட நர்வ்ஸ்க்கே வந்து பிக்கஸ்ட் சப்போர்ட் சிஸ்டம், ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி கொடுக்குது. ஓகேவா. தட்ஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் நியூரோக்ளியா. ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். கிரேட்டர் தென் 50%. ஓகேவா. மோர் தென் half of it. சரியா. நெக்ஸ்ட் ஒன் வந்து இதுதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நியூரல் ஸ்டிமுலேஷன் அண்ட் தி ரெஸ்பான்ஸ். ஓகேவா. நர்வ்ஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் இருக்குது. அதெல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் படிப்பீங்க. அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் எல்லாமே வந்து நீட் பெர்ஸ்பெக்டிவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அவ்வளோதான், இந்த சாப்டருக்கு வந்து ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப். ஸோ வாட் ஆல் வி ஸ்டடிட் இன் திஸ் சாப்டர்? டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன் பற்றி பார்த்தோம். இதுதான் வந்து SCRT ஜுவாலஜியோட தேர்ட் சாப்டர். ஸோ இதில் வந்து நம்ம சிம்பிள் டிஷ்யூஸ் பற்றி பார்த்தோம், காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பற்றி பார்த்தோம்? மஸ்குலர் டிஷ்யூ அண்ட் நியூரல் டிஷ்யூ. ஸோ என்னென்னலாம் இதில் வந்து டவுட்ஸ் இருக்கோ வந்து யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் இட் பிலோ. ஸோ நான் எப்பப்பெல்லாம் வந்து என்னோடய ஒர்க்கிங் ஹவர்ஸ் முடிச்சு டைம் கிடைக்குதோ ஐ மேக் ஷுர் ஐ கிளியர் ஆல் யோர் டவுட்ஸ். ஸோ இதே மாதிரியே இட்ஸ் லைக் ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் மை கம் பேக். நீங்களுமே ஹாப்பியாக இருப்பீங்க and I believe it. So always keep supporting me and always keep loving me as I love you all. You're all like my very cute brothers and sisters. So அப்படிதான் வந்து I see you all. So I think more than student teacher relationship, I feel you're all like my brothers and sisters. I want that relationship to be forever. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எப்பவுமே இதெல்லாம் எனக்கு சொல்ல பிடிக்காது. பட் ஸ்டில் நான் ஏதோ புதுசாக வீடியோ பண்ணுறனால எல்லா யூடியூபர்ஸ் மாதிரியும் சொல்கிறேன், கீப் லைக்கிங் இட், keep commenting it and keep subscribing it. So இதே மாதிரி நான் chapter 4ல வந்து I'll meet you all. Until then, bye bye. If you want to take a screenshot, you're most welcome.